अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராதரக்ஷை கதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கின்ற அற்புதமான ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார். இது ஸ்ரீரங்கநாத பாதுகா சகஸ்ரம் என்றே வழங்கப்பெறுகிற ஸ்தோத்திரமாகும். இந்த ஸ்தோத்திரத்திலே ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கப்படுகிறது. அதையும் பல பல பத்ததிகளாக வகுத்து பல விஷயங்களை அருளி செய்கிறார். அதிலே ஆரம்பத்திலே முதல்ல பிரஸ்தாவனா என்று முன்னுரையாக சில விஷயங்களை சொல்லி அந்த பாதுகையினுடைய திருநாம வைபவம் முதலானவற்றை தெரிவித்து அந்த பாதுகையினுடைய பிரபாவத்தை ஒரு 70 ஸ்லோகங்களாலே விவரித்து அதற்கு பிறகு பல பல ஸ்லோகங்களாலே ஸ்ரீராமாயண காலத்திலே நடந்த நிகழ்ச்சி, அதாவது பாதுகை என்னாலே ஸ்ரீராமாயணம் தானே நமக்கு நினைவுக்கு வர வேணும். ராமபிரானிடத்திலே பரதாழ்வான் சென்று சித்திரக்கூடத்திலே அவனை அயோத்திக்கு திரும்பி எழுந்தருளுமாறு பிரார்த்திக்க, ராமபிரான் தான் எழுந்தருளாமல் பாதுகையை கொடுக்க, பாதுகையை கொண்டு பட்டாபிஷேகத்தை பண்ணி அந்த ராஜ்யத்தை நடத்தினான் என்று அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் உட்கொண்டு அதில் இருக்கக்கூடிய நுட்பங்களை எல்லாம் பல பல பத்ததிகளாலே அங்கே விவரித்து அருளினார். அதற்கு பிறகு இப்பொழுது வைத்தாளிக பத்ததி என்று கீழே நாம் பார்த்த பத்ததி, அதாவது அந்தந்த காலத்திலே எம்பெருமான் அந்த பாதுகையை சமர்ப்பித்து கொண்டு அந்தந்த காரியங்களுக்கு எழுந்துள்ளுகிறான் என்று அதை வைத்தாளிகர்கள் கொண்டாடுகிறார்கள் என்பதாக வைத்து ஒரு 10 ஸ்லோகங்கள் அதிலே தெரிவித்தார். விடியற் காலையிலே எழுந்தவுடனே பாதுகையை சமர்ப்பித்துக் கொண்டு எழுந்தருளுதல், அதற்கு பிறகு நீராட்டத்திற்கு எழுந்தருளுதல், அதற்கு பிறகு சாயங்காலம் அந்தி பொழுதிலே திருக்காப்பு, அந்த அந்திக்காப்புக்காக எழுந்தருளுதல், முடிவிலே பள்ளி அறைக்கு எழுந்தருளுதல் என்று இத்தனை போதும் அந்த பாதுகையை சமர்ப்பித்துக் கொண்டு எழுந்தருள்கிறான் அல்லவா, அதையெல்லாம் விவரித்தருளினார் அந்த வைத்தாளிக பத்ததி என்கிற ஒரு பத்ததியிலே. அடுத்தபடியாக இப்பொழுது இந்த பாதுகா சகஸ்ரத்தினுடைய 10வது பத்ததி, இந்த பத்ததி சிருங்கார பத்ததி என்று இந்த பத்தத்திற்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அதாவது பள்ளி அறைக்கு எழுந்தருளினான் என்று கடைசியாக வைத்தாளிக பத்ததியிலே முடித்தார் அல்லவா, அதனால் பள்ளி அறையிலே அவனுடைய சிருங்காரமான பொதுபோக்கு, அதை இன்பமாக இருத்தல் என்கிற அந்த விஷயம், அதிலே பாதுகை எம்பெருமானுக்கு கூடவே இன்பத்தை பயக்கிறது. பாதுகா தேவி என்று தானே நாம் சொல்லுகிறோம். இந்த பாதுகையும் அவனுக்கு ஒரு தேவி போலே இருக்கிறபடியினாலே அவனுக்கு அந்த சிருங்காரத்திற்கு இந்த பாதுகா தேவியும் கூட இருக்கிறாள் என்கிறது போல கருத்திலே நாம் பார்க்க வேண்டும். அது இந்த சிருங்கார பத்ததி என்கிற பத்ததியிலே அந்த பாதுகையினுடைய ஒரு பெருமையை அனுபவிப்போம். शौरे श्रृंगार चेष्टानां प्रसूतिं पादुकां भजे यां येष भुङ्क्ते शुद्धान्तात् पूर्वं पश्चादपि प्रभुः. श्रृंगार चेष्टाम என்னால் எம்பெருமானுக்கு ஸ்ருங்கார ரசம், ஸ்ருங்காரம் என்னால் மிகவும் இன்பமாக இருத்தல், பெருமாளுடைய அந்த சௌரேகே ஸ்ருங்கார சேஷ்டாம், அந்த
சிருங்கார சேஷ்டாம் எம்பெருமானுடைய இன்பமாக இருக்கக்கூடிய செயல்களுக்கெல்லாம் இந்த பாதுகை காரணமாய் இருக்கிறது என்று சொல்றார். அந்த பிரசூதி சிங்கார சேஷ்டாம் பிரசூதியும் எம்பெருமானுடைய சிங்காரமான செயல்களுக்கெல்லாம் காரணமாயிருக்கிற இந்த பாதுகை, அந்த பாதுகாம் பஜே, அந்த பாதுகையை நான் துதிக்கிறேன் என்கிறார். அது எப்படிப்பட்ட பாதுகை? ஏன்னா ஏஷபுங்கே சுத்தாந்தாத்து, இவன் என்ன பண்ணனா சுத்தாந்தாத்து பூர்வம் என்கிறார். அதாவது சுத்தாந்தம் என்னால் அந்த புறம், அந்த பశ్చాதபி பிரபு எம்பெருமான் அந்த புறத்திற்கு போவதற்கு முன்னாலேயும் பாதுகையை சமர்ப்பித்துக் கொள்ளுகிறான். அந்த புறத்திலிருந்து வெளியிலே வருகிற பொழுதும் பாதுகையை சமர்ப்பித்துக் கொண்டு எழுந்துள்ளுகிறான். அதாவது இந்த பாதுகா தேவிக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம். உண்மையிலே சொல்ல போனால் மற்ற தேவிமார்கள் எல்லாம் அந்த புறத்திலே மட்டும்தான் இருக்கிறார்கள். அவன் வெளியிலே போகிற பொழுது அவனோடு கூட வருவதில்லை. ஆனால் இந்த பாதுகா தேவி எப்படிப்பட்டவள் என்று கேட்டால் சுத்தாந்தாத்து பூர்வம் பశ్చాதபி பிரபு, அவன் சுத்தாந்தம் அந்த அந்தப்புறத்திற்கு போவதற்கு முன்னாலேயும் அவள் காலிலே அணிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாள். எம்பெருமானுடைய திருவடிகளாலே ஸ்பர்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாள். பశ్చాதபி அந்தப்புறத்திலிருந்து வெளியிலே வருகிற பொழுதும் அவனுடைய திருவடியை ஸ்பர்சித்துக் கொண்டிருக்கிறாள். அப்படிப்பட்ட பாதுகா தேவியை நான் வணங்குகிறேன் என்று இப்படி அருளி செய்கிறார். இங்க பாதுகையை ஒரு பெண்ணாக சொல்லுகிறது. ஆமா, ஆச்சாரியர்களை ஆழ்வார்களை ஆச்சாரியர்களை இந்த ஸ்லோகங்களுக்கு அர்த்தமாக கொள்வது என்று ஒரு கிரமம் முன்பே காட்டினோம். அந்த கிரமத்தில் பார்த்தால் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாம் கூட எப்பொழுதும் தங்களை நாயகி பாவனையிலே கூட பாசுரங்கள் அருளி செய்கிறார்கள் அல்லவா, அதையும் நாம் இங்கே சேர்த்து கொள்ளலாம். ஆக இப்படி எம்பெருமான் சிருங்காரமாக இருக்கிற பொழுது அந்த பாதுகையை அணிந்து கொண்டிருக்கிறான், பாதுகையோடு தான் செல்லுகிறான் என்று அந்த அர்த்தத்தை தெரிவித்தார். அடுத்தபடியாக 252வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமானுக்கு திருவடிகளிலே வந்து வணங்க வேண்டும், எம்பெருமானுடைய திருவடிகளிலே வணங்க வேண்டும் என்று தேவதைகள் எல்லாம் வந்து எம்பெருமானுடைய திருவடிகளிலே அப்படி வணங்குகிறார்கள். வணங்குகிற பொழுது அவர்களுடைய தலையிலே இருக்கக்கூடிய புஷ்பங்கள், தேவர்களுடைய தலையிலே இருக்கக்கூடிய புஷ்பங்கள், அந்த புஷ்பங்களில் இருக்கக்கூடிய தேனானது எம்பெருமானுடைய திருவடிகளிலே விழுகிறதாம். அது அப்படியே திருவடி சேராகிறது. அதாவது மகரந்த தூள்களோடு சேர்ந்து அது சேராகிறது. அதனால என்ன பண்ணினான்னா, இப்ப பாதுகைக்கு அந்த சேரு சந்தனம் பூசப்பட்டா போல இருக்கிறது. எப்படி எம்பெருமான் அதாவது சிருங்கார நிலையிலே தன்னுடைய கைகளாலே தன்னுடைய தேவிகளுக்கு என்ன பண்ணுவான் எம்பெருமான், சந்தனத்தை பூசுவான். அதை இங்கே இப்படி சொல்லுகிறார், பாதுகைக்கு சந்தனத்தை பூசுகிறான் எம்பெருமான் என்று மிக அழகாக அதை வர்ணிக்கிறார். பிரணத திரிதசேந்திர மௌலிமாலா மகரார்திர பராக பங்கிலேனா அனுலிம்பதி பாதுகே ஸ்வயந்த்வாம் அனுரூபேண பதேன ரங்கநாதா. திரிதசேந்திர மௌலிமாலா, திரிதசேந்திரன், திரிதசன் என்ன, திரிதசாகா என்பது தேவர்களை குறிக்கக்கூடியது. 33 அமரர் என்று ஆண்டாள் அருளி செய்தாள் அல்லவா. இங்க திரிதசாகா தேவர்களை சொல்லுகிறார். அவர்களுக்கெல்லாம் தலைவன் யார் என்னால் அவன் இந்திரன். தேவசிரேஷ்டர்கள் அல்லது தேவசிரேஷ்டர்கள் அவர்களுடைய பிரணதம ஊழிமாலா வணங்குகின்ற தலை இருக்கிறதே, அதுல அவர்கள் தலையிலே அணிந்து கொண்டிருக்கிற புஷ்பங்கள், அந்த புஷ்பங்களிலே இருக்கக்கூடிய தேன் அது மகரந்த ஆர்திர பராக பங்கிலேனா. அந்த தேன், அந்த புஷ்பங்களிலே இருக்கிற தேன் அதுல இருக்கக்கூடிய மகரந்த பொடிகளோடு சேர்ந்து அது அப்படியே சேறு போல ஆகிவிட்டது. எம்பெருமானுடைய திருவடிகளை வணங்குகிறார்கள் அல்லவா அந்த தேவர்கள். அப்படி வணங்குகிற பொழுதோ அவர்களுடைய தலையில இருக்கக்கூடிய அந்த மகரந்த பொடிகளும் தேனும் சேர்ந்து விழுந்து அது அப்படியே இந்த பாதுகை மேலே சேராகி விடுகிறது. பாதுகையெல்லாம் சேராக்கி விடுகிறது. அதாவது தேன் கலந்த மகரந்த பொடிகளாலே அப்படி சேராக்கி விடுகிறது. அது மனுலிம்பதி பாதுகே ஸ்வயம் துவாம். இப்படிப்பட்ட அந்த சேராலே உன்னை எம்பெருமான் ஸ்வயம் தானே தன்னுடைய கைகளாலே உனக்கு என்ன பண்ணுகிறான்னா, அனுரூபேண பதேன ரங்கநாதா ஸ்வயம், அது என்ன சொல்கிறார், துவாம் அனுலிம்பதி, அவனே என்ன பண்ணுகிறான் உன்னுடைய திருவடிகளிலே அப்படி சேராலே பூசுகிறான் என்று சொல்லுகிறார். என்ன அர்த்தம், எம்பெருமான் தன்னுடைய பாதுகைகளுக்கு
அந்த தேனும் மகரந்தமும் கலந்து சேராலே அப்படி சந்தனம் பூசுகிறார், சந்தனம் பூசுவதிலே பூசுகிறார்னு சொல்றார். இது எப்படின்னா சிருங்காரத்திலே இது எப்படி சேருகிறது என்று பார்த்தால், சிருங்காரமாக எம்பெருமான் இருக்கிற பொழுது தன்னுடைய பத்தினிமார்களுக்கு அந்த பத்தினிக்கு என்ன செய்வான் எம்பெருமான்? தன்னுடைய கையாலே சந்தனத்தை பூசுவான். இப்பொழுது பாதுகைக்கு சந்தனம் பூசப்பட்டிருக்கிறது என்று அப்படி நாம் கொள்ளலாம். பாதுகா தேவிக்கு அப்படிப்பட்ட கைங்கரியத்தை எம்பெருமானே செய்தான் என்று சொல்லும்படியாக இது அமைந்திருக்கிறது என்று கொள்ளலாம். அடுத்தபடியாக 253வது ஸ்லோகம். இந்த 253வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமானுடைய திருவடிகள், அது எம்பெருமான் இந்த திருவடியோடு கூட அந்த பாதுகை மேலே எழுந்தருளி இருக்கிறான். அதுவும் அந்த புறத்திலே ஏகாந்தமாக இருக்கிற பொழுது எம்பெருமான் எப்படி அணிந்து இருப்பான் என்கிறதை ஒரு விதமாக வர்ணிக்கிறான். அதாவது எம்பெருமான் எப்படி இருக்கிறான் என்னால், ஒரு வஸ்திரத்தை அணிந்து கொண்டு, அதுவும் ஈரமான வஸ்திரமா, அந்த வஸ்திரத்தை அணிந்து கொண்டு அதிகமான ஆபரணங்கள் எல்லாம் இல்லாமல் எம்பெருமான் எப்படி இருக்கிறான்னா ஒரே ஒரு முத்துமாலை மட்டும் அணிந்து கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கிற காலத்திலேயும் என்ன அந்த ஒரு அழகு, எம்பெருமானுடைய அழகு. அதாவது சில விதேசங்களிலே எம்பெருமான்களை போய் நாம் சேவித்தோமானால் நிறைய அலங்காரம் பண்ணி இருக்கிற பொழுது எவ்வளவு அழகா இருக்கிறான் எம்பெருமான் நினைக்கிறோம். அதுவும் வாஸ்தவம் தான். நிறைய ஆபரணங்களை அணிந்து கொண்டு, நிறைய மாலை முதலானவற்றை அணிந்து கொண்டு அப்படியெல்லாம் இருக்கிற பொழுது இருக்கிற அழகு ஒரு அழகு. ஆனால் அத்தனையும் களைந்து விட்டு வெறும் ஒரே ஒரு வஸ்திரத்தை அணிந்து கொண்டு எம்பெருமான் எழுந்தொழி இருக்கிற பொழுது இருக்கிற அழகு இருக்கிறதே இன்னும் அதிகமான அழகு என்றுதான் சொல்ல வேண்டும். அதைத்தான் ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். வரதராஜ பஞ்சாசத்திலே அந்த தேவப்பெருமாளை பற்றி அனுபவிக்கிற பொழுது அப்படி ஒரு ஸ்லோகத்திலே அருளி செய்தார். எம்பெருமானுடைய மாலைகளையும் ஆபரணங்களையும் களைய களைய அவனுக்கு அழகு என்று தெரிவித்திருக்கிறார் வரதராஜ பஞ்சாசத்திலே. அதுபோல இந்த அழகா இருக்கிற அந்த நிலையிலேயும் எம்பெருமான் இந்த பாதுகையை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறான் என்று அந்த விஷயத்தை இந்த 253வது ஸ்லோகத்திலே சொல்லுகிறார். அவதாத ஹிமாம்சுகானுஷக்தம் பதரக்ஷே த்வைரங்கிணா கதாசித் கிமபி ஸ்திதம் அத்விதீயமால்யம் விரளாவஸ்திதமௌக்திகம் ஸ்மராமி. எம்பெருமான் அந்த புறத்திலே எழுந்தருளி இருக்கிற திருக்கோலம் எப்படி இருக்கிறது என்னால், அவதாத ஹிமாம்சுகானுசக்தம், ஹிமாம்சுகம் குளிர்ச்சியான ஆடை என்று சொல்லுகிறார். வஸ்திர ஈரமான ஆடை என்று சொல்லலாம், அல்லது மிகவும் குளிர்ச்சியான ஆடை என்று அணிந்திருக்கிறான் என்று அப்படியும் சொல்லலாம். அப்படி எம்பெருமான் அணிந்து கொண்டிருக்கிறான். அதற்கு மேலே இன்னும் எப்படின்னா அத்விதீயமால்யம். அத்விதீயமால்யம் என்னாலுன்னா ஒரே ஒரு ஒற்றை மாலை அணிந்திருக்கிறான். அத்விதீய ஒப்பற்ற ஒரு மாலை அணிந்திருக்கிறான். அதுக்கு மேலே அதிகமான மாலைகள் கிடையாது. அப்புறம் விரளாவஸ்தித மௌக்திகம். விரளாவஸ்தித மௌக்திகம் என்னால் ஒற்றை வடமான ஒரு முத்து, முத்துக்கள் அது கூட என்ன நெருக்கம் இல்லாமல் கோர்க்கப்பட்டிருக்கிற அந்த முத்து மாலையான். ஏன்னா ஏகாந்தமா இருக்கிற பொழுது ஒற்றை நல்ல குளிர்ச்சியான ஒரே ஒரு வஸ்திரம், ஒரே ஒரு மாலை, ஒரே ஒரு அதாவது ஒரே ஒரு பூமாலை, ஒரே ஒரு முத்து மாலை. முத்து வடம் என்னால் நிறைய சரங்களை உடைய முத்து வடம் எல்லாம் அப்பொழுது ஏகாந்தமாக இருக்கிற பொழுது எம்பெருமான் சமர்ப்பித்துக் கொள்ள மாட்டான் அல்லவா. அதனால அது விரளாவஸ்தித மௌக்திகம் என்று அப்படிப்பட்ட முத்து மாலையை அணிந்து கொண்டிருக்கிறான். அப்படி அணிந்து கொண்டிருக்கிற பொழுதும் அவன் என்ன பண்ணுகிறான்னா, உன்னுடைய அந்த கிமபிஸ்திதம் அத்விதீயமால்யம் விரளாவஸ்தித மௌக்திகம், அது துவயிரங்கனா, துவயின உன்னோடு கூட அப்படி எழுந்தருளி இருக்கிறான் அவன். அந்த எம்பெருமான் பாதுகை மீது எழுந்தருளி இருக்கிறான் இத்தனையோடும் கூட. ஏகாந்தமாக இருக்கிற காலத்திலே மற்ற ஆபரணங்களை எல்லாம் களைந்து விட்டான். ஒரே ஒரு முத்து மாலை மட்டும்தான், மற்ற மாலைகளை எல்லாம் களைந்து விட்டான். ஒரே ஒரு மாலை தான் என்று இருக்கிற பொழுதும் உன்னை களையவில்லையே, உன்னோடு கூட எழுந்தருளி இருக்கிறானே. ஏன்னா இவள் பாதுகை என்கிறவள் அப்பொழுது அவனுக்கு தேவியா இருக்கிறாள் அல்லவா. அதனால உன்னோடு கூட ஏகாந்தமா இருக்கிற பொழுது எம்பெருமான் இவ்வளவு அழகா எழுந்தருளி இருக்கிறானே என்று அப்படி அந்த பாதுகையினுடைய பெருமையை இந்த ஸ்லோகத்திலே அனுபவிக்கிறார் என்று கொள்ளலாம். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।